வெல்கம் டு லக்ஷ்மி ஜி கிச்சன். இன்றைக்கி ஹை ப்ரோட்டீன் உள்ள ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அடை. அது என்னென்ன சாமான் தேவை, எப்படி பண்ணணுங்கிறத பார்க்கலாம். நான் 2 கப்பு அரிசி எடுத்துட்டுருக்கேன். 1 கப் பச்சரிசி, 1 கப் புழுங்கரிசி, அப்புறம் 1 கப் துவரம்பருப்பு, 1 கப்பு கடலைப்பருப்பு, 1 கப் பயத்தம்பருப்பு, ஒரு 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு, அதுக்கு ஒரு 4 காஞ்ச மிளகா எடுத்துட்டுருக்கேன். இதை ஒரு 3 தடவை அலம்பிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன ரவா பதத்தில் குறைன்னு அரைச்சிக்கணும். இதுக்கு தேவையான ஒரு 1/2 டீஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கேன். பெருங்காயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, அப்புறம் 1 கப் கேரட்டு, 1 கப் பரங்கிக்காய் துருவி வச்சுருக்கேன். கேரட் சீவறதில் தோலை சீவிட்டு, அப்புறம் 1 கப் குடமிளகா, 1 கப் அவரைக்காய் அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துவிட்டு, ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த ஸ்டேஜுக்கு இருக்கணும் மாவு. ஒரு தோசை தவா போட்டிருக்கேன். அது தோசை தவா காஞ்சோன்னே இந்த கரிகாலெலாம் போட்டதுனால கொஞ்சம் கனமாக தான் வரும். ஏன்னா அடங்கிறதுனாலே மெலிசாக வாக்க முடியாது, கொஞ்சம் கனமாகவும் இருக்கலாம். மெலிசாவும் வாக்க முடிஞ்சால் மெலிசா வாத்துக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் கனமாகவே வாத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்ல மொறு க்ரன்ச்சியாக கரிகாலெலாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வர மட்டும் ஒரு சிம்மில் மூடி வச்சு வேக விடணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விட்டால் கருகி போயிடும். ரொம்ப ஃபில்லிங்கான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஹை ப்ரோட்டீன் ரெசிபி. இதில் நான் முட்டைக்கோஸு இதெல்லாம் சேர்க்கலை. நீங்கள் முட்டைக்கோஸ் இருந்தால் முட்டைக்கோஸ், வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். நான் வாயால் சொல்லி நீங்கள் இந்த டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியாது. நான் சொன்ன அளவுக்கு போட்டு மாவை அரைச்சி இந்த மாதிரி கரிகாலெலாம் சேர்த்து சாப்பிட்டு பார்த்ததுனா தான் தெரியும். ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு, டேஸ்ட்டாக பண்ணி பாருங்க. இந்த விரத நாளில் சேர்க்கறதுனால புழுங்கரிசி சேர்க்க மாட்டா, அதனால் புழுங்கரிசியை ஸ்கிப் பண்ணிவிட்டு 2 கப் பச்சரிசியை போட்டுட்டா போகிறோம். அடைனாலே பருப்பு இல்லாத அடை இருக்காது. அதனால் வெறும் நீங்கள் அரிசியை மாத்திரம் ஜாஸ்தி போட்டு பருப்பெல்லாம் கம்மியாக போட்டேன்னா வடக்குன்னு இருக்கும், தோசை நம்ம சாப்பிட்ற மாதிரி. அடைனாலே பருப்பு தான், பருப்பு சேர்க்காமல் அடை வாத்தா என்னவாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பருப்பெல்லாம் போட்டு அடை வாத்து கரிகாலெலாம் சேர்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கோ. அப்படியே நம்ம சேனல்லையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோ, உங்களுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் நீங்கள் பார்க்க முடியும் ஈஸியாக. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ரிலேட்டிவுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். இந்த அடை சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும். அதோடு நான் கதம்ப சாம்பார் பண்ணியிருக்கேன். எல்லா பாஜியும் எல்லா கரிகாவும் போட்டு இந்த சுட அந்த சாம்பாரோட இந்த அடையை சர்வ் பண்ணலைன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் ஒரு டிஃபன் ரெசிபி பண்ணி பார்த்து எப்படி வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.